Hi all, welcome. இன்னைக்கு ஃப்ரீ saree ப்ளீட்டிங்கோட தேர்ட் கிளாஸ் எபிசோட் தேர்டு. இதில் வந்து பல்லு ஃப்ளீட்ஸ் காட்டுற அப்படின்னு சொல்லியிருக்கேன். பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா 2 to 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. நீங்கள் வேணும்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸாக இருக்கும். 2 days கிளாஸ் 1 day ஃபுல்லாகவே நான் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் சீக்கிரமாக 2 daysலேயே நீங்கள் வந்து saree ப்ளீட்டிங் ஈஸியாக கற்றுக்கலாம். அது வந்து உங்களுக்கு மெட்டீரியலோட 1500 தான் ஆகும். மெட்டீரியல் நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் மெட்டீரியல் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். பல்லு ஃப்ளீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துட்டு அப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பின்னாடி இருக்கிற ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் இப்படி அரேஞ்ச் பண்ணணும். உங்களோட 4 ஃபிங்கர்ஸ், இந்த ஃபிங்கர்ஸ் மட்டும் இப்படி உள்ள விடுங்க. பாருங்க, இப்படி உள்ள விட்டு விட்டு எடுங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் வந்து நீங்க வந்து ஈஸியான மெத்தட் நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இது வந்து இதுல வந்து இப்படி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாவே பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட், நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் பின் போட்டுட்டு இதில் அயன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அயன் பண்ணி இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து செஸ்ட் ப்ளீட் எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறது நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.